ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி பைத்தான் டியூட்டோரியலில் நம்மளோட டே 13 சேலஞ்சில் டே 1க்கான சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா, டுடே வி ஆர் டிஸ்கஸிங் டேட்டா டைப்ஸு. ஸோ டுட்டோரியல் வீடியோ வேணால் இருக்குது, மேபி தெரியாதவங்க டுட்டோரியல் பார்க்கலாம். டேப் ஃபார் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ஸோ மெட்டீரியல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் த கோட் இன் த எடிட்டர் பிலோ. ஸோ வேரியபிள்ஸ் ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐனா 4, டின்றது 4.0, எஸ்ன்றது ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டிக்ளேர் 3 வேரியபிள்ஸ், 3 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். இன்டீஜராக, டபுளாக அண்டு ஸ்ட்ரிங்காக. ஸோ அதுக்கு இன்புட்ஸ் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல டிக்ளரேஷன் அப்படின்றது இதிலே நம்ம சேர்ந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐன்னு இருக்கா, நான் I1ன்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேங்களா? வேரியபிள் நேம் I1ன்னு வைக்கிறேன். ஈக்குவல் டு நீங்கள் 1 2 3 நான் வேரியபிள் நேமாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 1 இஸ் ஈக்குவல் டு அப்படி வைக்க முடியாது. பட் I1 I2 அந்த மாதிரி ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இப்போ நான் I1ல் இன்டீஜரை இன்புட்டாக வாங்குகிறேன். அதனால் இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா டபுள் வாங்கணும். டபுளுக்கு D1ன்னு வைக்கிறேன். பட் என்னென்னா டபுளுக்கு டேட்டா டைப் பில்டின் டேட்டா டைப் நேமிங் இல்லை. ஸோ நம்ம அதை ஃப்ளோட்டாகவே வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட். ஓகேயா? நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்ட்ரிங்குக்கு நமக்கு எந்த டிக்ளரேஷனுமே தேவையில்லை. அதாவது நான் இன்டீஜராக ஃப்ளோட்டாக எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட்டு இன்புட்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் த சம் ஆஃப் போத் இன்டீஜர் வேரியபிள். ஸோ இன்டீஜர் வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் I + I1. பிரிண்ட் I + I1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரிண்ட் சம் ஆஃப் டபுள் வேல்யூஸ். இப்போது பிரிண்டில் D + D1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்கார்டினேட் அண்ட் பிரிண்ட் த ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் அண்ட் நியூ லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் வேரியபிள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரிண்ட் S + S1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் த கோட். எஸ், வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ். ஓகேவா? டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணுவோம் கோடை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெஸ்ட் கேஸஸுமே நமக்கு ஹிடன் டெஸ்ட் கேஸஸுமே நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சேலஞ்சு நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.